இதை உண்மையான இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னா எல்லா கடைகள்லையுமே சிசிடிவி கேமரா இருக்குது. எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க. ஸோ அந்த சிசிடிவி ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி இந்த விஜய் எடுத்த வீடியோவும் சரி, எல்லாரும் அங்கே வந்தவங்களாம், இப்போ நான் கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன், நாங்களாம் நின்றுட்டு இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டோம். ஸோ அந்த மாதிரி யார் யார் வீடியோ எடுத்தாங்களோ சோஷியல் மீடியாவை செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று, அந்த கடைகள் எல்லா கடைகளுமே சிசிடிவி கேமரா இருக்குது. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே யார் செருப்படுத்தி வீசினாங்க, யார் கெட்ட வார்த்தை பேசினாங்க, யார் மரத்தை வெட்டி கீழே தள்ளுனாங்க, அந்த மரம் எத்தனை பேருக்கு மேலே விழுந்துச்சு, எத்தனை பேர் ஒருத்தன் கீழே தள்ளி விட்டு அவனை மிதிச்சுட்டு போனது யார் அப்படிங்கிறதெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கும். வேணும்னே திருட்டுத்தனமாக உள்ள 10 பேர் பூந்து எத்தனை பேர்த்த அடித்தானுங்க, எத்தனை பேர்த்த செல்ல பிடுங்கினானுங்க அப்படிங்கிறதெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கும். இது 8 பேர் கொண்ட குழு இதில் செக் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா யார் குற்றவாளி, எத்தனை பேர் உள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணினாங்க, கத்தியெல்லாம் எத்தனை பேர், எவ்வளோ பெரிய கத்தி வச்சுருந்தாங்கன்னு தெரியுமா? ஸோ அந்த கத்தியெல்லாம் வச்சுருந்தவனுங்கெல்லாம் எத்தனை பேர், யார் யாருங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். கூடிய சீக்கிரத்தில் இதை கண்டுபிடிக்கும் போது தான் யார் குற்றவாளிங்கிறது தெரியும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு அரசியல் தலையீடு இருந்து குற்றவாளிகளை கரெக்டாக கண்டுபிடிக்கிற நேரம் பார்த்து இந்த அரசியல் தலையீடு அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த கேஸை ஊற்றி மூடினாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன கற்றுனாலும் அந்த 40 பேர் உயிர் போனது தான். இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவங்க உண்மையிலேயே எத்தனை பேர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இதில் இறந்தவங்க ஒரு 15 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி